என் மகனை கஷ்டப்பட்டு காலேஜில் சேர்த்து விட்டு டிகிரி படிக்க வச்சா அவன் படித்த வேலையை பார்க்காம பிடிச்ச வேலையை தான் பார்ப்பேன்னு ரோட்டில் வந்து டீ ஆற்றிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது? எந்த வேலையும் செய்யலாம், தப்பில்லை. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதே தப்பு. ஐயா, படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை தான் கிடைக்கணும்னா ஊருக்குள்ள எவனுக்குமே வேலை கிடைக்காது. கஷ்டப்பட்டு பார்க்குற வேலையை விட இஷ்டப்பட்டு பார்க்குற வேலையை பார்த்தோம்னா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். பொடிப்பையா, இவனை சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு டிகிரி வாங்க வச்சு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் எதுக்கு? இவனை நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பணும் தான். இவன் கவர்மெண்ட் வேலைக்கு போய் கௌரவமாக சம்பாரிச்சாதான்டா எனக்கு பெருமை. அதை விட்டுவிட்டு பிடிச்ச வேலையை தான் பார்ப்பேன், இஷ்டப்பட்ட வேலையை தான் பார்ப்பேன்னா எனக்கு என்ன கௌரவம் இருக்கும்? நாளைக்கு நான் அவனுக்கு எப்படி பொண்ணு பார்க்கறது? நாளைக்கு நான் எப்படி வெளியில் தலை காட்டுறது? ஐயா பெரியவரே, கவர்மெண்ட் வேலைக்கு போனால் மாதம் ஆனால் கரெக்டாக சம்பளம் வந்துடும், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சம்பளத்தில் வர அமௌண்ட்டை விட நீங்கள் கிம்பளமாக வாங்குற காசை வச்சுதே மற்ற செலவுலாம் சரி பண்ண முடியும். அதனால கவர்மெண்ட் வேலைக்கு போகிறத விட சொந்த வேலையாக பார்த்தோம்னா நல்ல கை நிறையாவும் சம்பாதிக்கலாம், மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கலாம், எந்த தொந்தரவும் இருக்காது. பொடிப்பையா, தம்மா தூண்டா இருந்துக்கிட்டு நீ எல்லாம் என்ன பேச்சு பேசுற? இதுக்கு தாயா ஊருக்கு யாருக்குமே அட்வைஸே கொடுக்கறது கிடையாது. நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போயிடுறது. தலைவா, சூப்பரா சொன்னீங்க தலைவா. இதெல்லாம் நான் வீட்டில் சொன்னால் எங்கள் அப்பா காது கொடுத்து கேட்கவே மாட்டார், என்னை தூக்கி போட்டு மிதிப்பார். நம்மளுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கும்போது நம்மளுடைய மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். நீ தான் தலைவா கரெக்டாக சொல்லியிருக்க. பேச வேண்டிய இடத்துல பேசணும், அப்படி இல்லைன்னா வாயில வாழைப்பழத்தை தூக்கி வச்சுட்டு போயிடுவானுங்க, புரியுதா? நீ வேலை பார்க்காம இருந்தேன்னா உனக்கு அசிங்கம், ஆனால் நீ பிடிச்ச வேலையை பார்க்குற பார்த்தியா, அதுதான் பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் தலைவா. சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும், வேலையை பாரு. ரொம்ப பசிக்குதே. இந்த நேரம் பார்த்து ரோட்டில் ஒரு பைப்பிள்ளையும் காணா. எவனையாச்சும் பிடிச்சி மண்டையை கழுவி சாப்பிட்றான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தனை கூட காணாமே. பேசாமல் ஹோட்டல் பக்கம் போய் பார்ப்போம், எவனாச்சும் சிக்குவேன். தின்ன தின்ன ஆசை, காசு கேட்டா பூசை. பிடிச்ச சாப்பாடை சாப்பிடும்போது என்ன ஒரு ஆனந்தம். அதே சமயத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சவன் எவனாச்சும் ஒருத்தன் வந்துட்டானா அப்போ நம்மளுக்கு ஒரு பீதி ஆகும் பாரு. அதுக்குள்ளே சாப்பிட்டு ஓடிடணும்டா சாமி. ஹோட்டலில் செய்கிற சாப்பாடு மட்டும் இவ்வளவு டேஸ்டாக இருக்கு, ஆனால் வீட்டில் செய்கிற சாப்பாடு வாய்க்கு வழங்கலையே. எப்படித்தான் வீட்டு ஹோட்டல்லாம் டேஸ்டாக செய்கிறாங்களோ. சாப்பிட்றா சாப்பிட்றா. நம்ம சாப்பிடலாம் நினைக்கும் போது கடவுளாக பார்த்து ஒருத்தனை அனுப்பி வச்சிருக்காரு. இன்னைக்கு இவன் தலையில் மிளகா அரைச்சிட வேண்டியதேன். ஹாய் மச்சே, என்ன காலை டிஃபனா? சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டேன். நம்ம நிம்மதியை சாப்பிட கூட விட மாட்டாங்க போலயே. இவன் என்ன பண்ண காத்திருக்கான் தெரியலையே. டேய் வயலட்டு, என்னடா இந்த பக்கம்? இந்தா வரேன்டி, இன்னைக்கு நீ தாண்டி எனக்கு ஊருகா மாட்டினியா? இந்தா வரேன் வரேன். அப்புறம் மாப்பிள்ள என்ன சைவமா? நொறுக்கு நொறுக்கு. அப்படியே நம்மளுக்கு ஏதாச்சும் சொல்ல. மாமாவே, நானே கையில காசு இல்லாம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு விட்டோமே. சாப்பிட்டதுக்கு பிள்ளை எப்படா கட்ட பொருள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, கடவுளா பார்த்து உடனே அனுப்பியிருக்கேன். மாஸ்டர், மாப்பிள்ளைக்கு சூடா 2 ஊத்தாப்பம். சரி மாப்பிள்ள, சாப்பிட்டுட்டு பிள்ளை கட்டிட்டு வா, நான் முன்னாடி கிளம்புறேன். வவுத்த கலக்கிற மாதிரி இருக்கு. வந்துடுறா மாப்பிள்ள வேமா. வெளியில போய் நிம்மதியா ஒரு வாய் சாப்பிடலான்னு பார்த்தா நல்லா கழுவுக்கு மூக்கு வருத்த மாதிரி கரெக்டா வராங்க. நமக்குன்னு எங்கிட்டு இருந்துதான் வருவாங்களோ.